வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். காலத்தோட அதிபதி இருக்கிற இடத்துக்கு, அதாவது இந்தியாவோட ரொம்பவே புனிதமான அதே சமயம் மர்மங்கள் நிறைஞ்ச உஜ்ஜயினில இருக்கிற மகாகாலேஸ்வரர் கோயிலுக்கு தான். முதல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். காலத்தோட மையத்துக்கே, அதோட ஆரம்ப புள்ளிக்கே உங்களால போக முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் மகாகாலேஸ்வரர் கோயிலோட ஆன்மீக பயணத்துக்கான முதல் படி. மகாகாலர் யார் இவரு? இவர்தான் காலத்துக்கும் மரணத்துக்கும் அதிபதி, சிவனோட ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த வடிவம். இந்த கோயிலுக்கு அதோட பேரையும் அளவிட முடியாத சக்தியையும் கொடுக்கிறது இவர்தான். சரி, அப்போ உஜ்ஜயினில இருக்கிற இந்த மகாகாலரோட பூலோக வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கோயில்ல? மத்த கோயில்கள்ல இருந்து இது ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? மகாகாலேஸ்வரர் கோயில் மத்த கோயில்கள் மாதிரி கிடையாது. இது ரொம்பவே ஸ்பெஷல். முக்கியமா 3 விஷயங்கள் இது ஆன்மீக ரீதியா ரொம்ப சக்தி வாய்ந்த இடமா மாத்துது. அது என்ன அந்த 3 விஷயங்கள்னு பார்க்கலாமா? 1, அது எப்படி உருவாச்சுங்கிறது. 2வது, அதோட திசை. 3வது, அங்க நடக்கிற ஒரு முக்கியமான சடங்கு. இது 3ம் சேர்ந்ததுதான் மகாகாலேஸ்வரர் கோயில். முதல் விஷயம், இது ஒரு ஸ்வயம்பூ லிங்கம். ஸ்வயம்பூ லிங்கம்னா என்ன தெரியுமா? அதாவது இதை யாருமே செதுக்கி வைக்கல. தானாவே பூமியிலிருந்து தோன்றி சக்தியை வெளிப்படுத்துறதா ஒரு நம்பிக்கை. அதுதான் இதோட முதல் ஸ்பெஷாலிட்டி. அடுத்து 2வது விஷயம், இங்க இருக்கிற சிவலிங்கம் தெற்கு திசையை நோக்கி இருக்கு. இது ரொம்ப அபூர்வமான ஒண்ணு. ஏன்னா நம்ம பாரம்பரியப்படி தெற்கு திசை மரணத்தோட அதிபதியான யமனோட திசை. அப்போ தெற்கு பார்த்த சிவன் காலத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சவர்னு அர்த்தம். 3வதா ரொம்பவே ஃபேமஸான பஸ்ம ஆரத்தி. இது ஒரு பவர்ஃபுல்லான சடங்கு, அதிகாலையில நடக்கும். இதுல சிதையோட சாம்பலை சிவலிங்கத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, எல்லாமே கடைசில மகாகாலர்கிட்ட தான் போகணும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த கோயிலோட வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் வாங்க. பல நூற்றாண்டுகளா இந்த புனிதமான இடம் எப்படி நிலைச்சு நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட வரலாறு இருக்கே, அதுவே ஒரு பெரிய கதை. புராண காலத்திலிருந்தே இது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. ஆனா 13ஆம் நூற்றாண்டுல படையெடுப்புகளால இது சேதப்படுத்தப்பட்டது. ஆனாலும் 18ஆம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னர்கள் இத மறுபடியும் பிரம்மாண்டமா கட்டினாங்க. இது அழிவிலிருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த கோயிலோட வரலாறு மட்டும் ஆச்சரியம் இல்ல, அது அமைஞ்சிருக்கிற இடமும் ரொம்ப முக்கியமானது. இது ஏதோ தற்செயலா இங்க அமையல, இதுக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்ச ரகசியமே இருக்கு. எப்படி இன்னைக்கு உலக நேரத்துக்கு நாம கிரீனிச்ச ஆதாரமா எடுத்துக்கிறோமோ, அந்த காலத்துல இந்தியாவோட வானியல் கணக்கேடுகளுக்கு உஜ்ஜயினி தான் 0 பாயிண்டா இருந்துச்சு. அப்ப பாருங்க, இது வெறும் ஒரு ஜியாகிரபி கணக்கு மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட மையத்துல காலத்தோட கடவுள் உட்கார்ந்திருக்காரு. இந்த ஐடியா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அதனாலதான் இது மகாகாலரோட வீடுன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பழங்கதை. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வர்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இதெல்லாம் என்ன அர்த்தத்தை தருது? இன்னிக்கும் இந்த கோயில் ஒரு ஜீவனுள்ள பாரம்பரியமா இருக்கு. முக்கியமா மகாசிவராத்திரி, நாகபஞ்சமி மாதிரியான திருவிழாக்கள்ல உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. இது உண்மையிலேயே நம்பிக்கையோட ஒரு துடிப்பான மையமா இருக்கு. ஒருவேளை நீங்களும் இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் போறதுக்கு நல்ல நேரம். பஸ்ம ஆரத்தில கலந்துக்க பாரம்பரிய உடை கட்டாயம். உங்க பயணத்தை இன்னும் சிறப்பாக்க இதெல்லாம் உதவும். ஆக மகாகாலேஸ்வரர் கோயிலுங்கிறது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, அது வரலாறு, புவியியல், தத்துவம், இது 3ம் ஒன்னா கலக்கிற ஒரு ஜீவநதி. இந்த கோயில் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. காலம்ங்கிறத நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு வளம். அப்போ கேள்வியேதான், உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை நீங்க எப்படி செலவு செய்ய போறீங்க?